வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துச்சுன்னா, நம்ம மொபைலில் டிஃபால்ட்டாக வர லோக்கெல்லாம் எப்படி நம்ம பாவிக்கிறது அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன லோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் லாக், ஃபெட்டல் லாக், ஃபிங்கர் லாக், இந்த 3 லோக்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வைக்கும். இந்த வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றத என்னுடைய கோரிக்கை. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த 3 லோக்கையும் எப்படி பாவிக்கிற அப்படின்றது தெரிய வரும். ஸோ வாங்க நம்ம எப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் செட்டிங்கில் போங்க. மொபைல் செட்டிங்கில் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் லாக்கோ நீங்கள் ஒரு ஃபிங்கர் லாக் வைக்கணும்னாலும் கூட நீங்கள் உங்களுக்கு ஃபெட்டல் லாக் போடாமல் எந்த லாக் நீங்கள் வச்சுக்கொள்ள முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபெட்டல் லாக் வைக்கணும் அப்படின்னு ஃபின் கோட் வைக்கணும் அப்படின்னு பாஸ்போர்ட் லாக் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இதில் 3 லாக்கில் எந்த லாக் ஏதாவது ஒரு லாக் நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஃபேஸ் லாக்கோ இல்லை நீங்கள் ஃபிங்கர் லாக்கோ வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எந்த லாக்கை போடலாம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறது ஃபெட்டல் லாக்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு ரைட் மார்க் கொடுக்க போகிறேன். கண்டினியூ கேட்குது. நீங்கள் அதே கொடுத்தது நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாக்கு அதாவது போடுபட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டன் கொடுத்துட்றேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அக்ரி கொடுத்த உடனே இப்போ லாக் ஆகிடுது. இப்போ நான் பாருங்கள் நான் ஸ்க்ரீனாக ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பாருங்கள் இந்த லாக் இருக்குது. இப்போ நான் அந்த லாக்கை கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அதாவது ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணும்போது இந்த கீறுறது தெரியக்கூடாது அப்படின்னா கூட நம்ம அதை செய்து கொள்ள முடியும். அது யாருக்கும் பக்கத்தில் இருக்கும்போது கீறும்போது தெரியக்கூடாது அப்படின்னா கூட நம்ம அதை மறைச்சி வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பாவிக்கிற மூலமாக நமக்கு நம்ம மொபைலுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய பதில். ஸோ அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம் என்ன அப்படின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் லாக் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபிங்கர் லாக் அப்படின்றது கீழே பாருங்கள். லாஸ்ட் உங்களுக்கு ஃபிங்கர் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஃபிங்கர் லாக் இருக்கும் கட்டாயமாக. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் அப்படின்றீங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெட்டல் லாக் தான் கேட்கும். நீங்கள் எந்த லாக்கு போனாலும் உங்களோட ஃபெட்டல் லாக் தான் கேட்கும். அதே பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எந்த மாதிரி நீங்கள் அதாவது ஃபிங்கர் வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இதொன்று காமிக்குது. ஸோ அந்த மாதிரி வைங்க. இப்போ பாருங்கள் உங்களோட என் ஃபிங்கர் நான் பின்னுக்கு வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வைக்க பார்த்தீங்கன்னா 100% வந்தது பிறகு தான் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்னு விழும். ஓகேங்களா? நீங்கள் ஒரே ஃபிங்கர் தான் வைக்கணுமா அப்படின்றலாம் இல்லை. நீங்கள் உங்களோட விரலில் எத்தனை விரல் வைக்கணும் வைக்கலாம். ஆனால் அத்தனை விரலுக்கும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரே ஃபிங்கர் தான் நான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் எத்தனை ஃபிங்கர் வைக்கணும் வைக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் டன் இருக்கு. நான் டன் கொடுத்துருவேன். டன் கொடுத்த மேலே எகன் அதே மாதிரி நான் கொடுக்கணும். அதே ஃபிங்கர் வைக்கணும். 2வது தடவை நான் வேறு ஃபிங்கர் நான் என்னால் மாற்றி வைக்க முடியாது. ஒரே ஃபிங்கர் தான் வைக்கணும். ஓகே, இப்போ ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஃபெட்டல் லாக் இருக்குது. ஃபெட்டல் லாக் நான் ஆன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வைக்கிறேன் பாருங்கள். ஃபிங்கர் இப்போ ஓப்பன் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் லாக் அதாவது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபேஸ் லாக் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபெட்டல் லாக் தான் கேட்கும். நம்ம அதை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூ கேட்குது. கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ் தான் நோ ஆண்டு கேட்குது. பாருங்கள் நான் எஸ் கொடுத்துறேன். ஓகேங்களா? எஸ் நோ என்னத்துக்காக கேட்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நோ ஆண்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் சன் கிளாஸ் போடாதேன்னா அதனால் நோன்னு இருக்கேன். எஸ் என்று பார்த்தீங்கன்னா சன் கிளாஸ் போட்டேன்னா அதனால் போட்டிருக்கான்னு சொன்னால் நான் எஸ் கொடுத்து தான் நான் சன் கிளாஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்போ நான் நோ கொடுத்து நான் கண்டினியூ கொடுக்கேன். கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நான் இந்த ஓகே எகன் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் எகன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ அதாவது ஃபேஸ் லாக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. இப்போ நான் பாருங்கள் நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணும்போது என் முகத்தை காட்டுறேன் பாருங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனுக்கு ஆஃப் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா
ஓகே லாக்கு எல்லா ஒர்க் அதாவது பார்த்தீங்கன்னா 3 லாக்கையும் நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போ இந்த லாக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னும் போது நம்ம எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போயிட்டு எந்த லாக் தேவையோ அந்த லாக் தேவையில்லைன்னு அந்த லாக்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது எனக்கு ஃபேஸ் லாக் தேவையில்லைன்னு ஃபேஸ் லாக்கை கிளிக் பண்ண உடனே அதே இதை ஃபெட்டல் லாக்கை கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு இங்கே ரிமூவ் ஃபேஸ் டேட்டா அப்படின்றீங்க அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரிமூவ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் அது ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி நான் என் ஃபேஸை கொடுத்தா கூட எனக்கு இது ஓப்பன் ஆகாது, ஃபேஸே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் போடலாம். அது மாதிரி உங்களுக்கு விஷயம் தேவையில்லைன்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுருங்க நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you.